வணக்கம். ஆயுஷ் ஆர்ஓ சிஸ்டம்ஸ். இது வந்து லொக்கேஷன் வந்து போரூர் காட்டுப்பாக்கத்தில் வந்து ஒரு 5 ஹவுசஸ் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எல்லோ வாட்டர் ட்ரீட்மெண்ட், அதாவது அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 5 ஹவுசஸ் கொண்ட அப்பார்ட்மெண்ட் இது. இதில் வந்து காமன் போர் இருக்குது. போர் வாட்டர் வந்து ஸ்லைட்லி வரும்போது இதுமாரி க்ளவுடியாக தான் வந்து வருது. கொஞ்ச நேரம் ஆன பிறகு வந்து நல்ல திக்கான ஒரு எல்லோவாக வந்து நல்லா டர்ன் ஆகிடுது. கலர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிரிண்டா மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ரெடி இந்த தரையை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி இவங்க வந்து இந்த ஃப்ளோர்லேயே நீங்களே பார்க்கலாம் வாட்டரோட கலர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு எல்லோவாக இருக்குன்றது தெரியும். இந்த வாட்டரோட கலர் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு மேனுவல் அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் பேக் வாஷ், ஆட்டோமேட்டிக் மெயின்டெனன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷன் காமனாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 5 ஹவுசஸ் இருக்கிறதுனால வந்து 3000 லிட்டர்ஸ், அதாவது 1000 லிட்டர் டேங்க் வந்து ரா வாட்டருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து அந்த போர்வெல். இந்த போர்வெல்லில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா அடிஷன் கொடுத்துருக்கோம். அடிஷன் குளோரினேஷன் வந்து இது போர் மோட்ரு ஆன் ஆகும் போதே வந்து இந்த இன்ஜெக்ஷன் சிஸ்டமும் ஆன் ஆகி வாட்டர் வந்து உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து பிளண்டிங் வந்து நல்லாவே நடக்கும். ஸோ இங்கேருந்து கான்டாக்ட் வந்து ஒரு டேங்க்கில் வந்து போகிறதுனால, ஸோ ஒரு டேங்க்கில் வந்து 3 சின்டாக்ஸ் 1000 லிட்டர் டேங்க் வந்து இன்டர் கனெக்ஷனில் வந்து கொடுத்து 3மே வந்து ரா வாட்டராக வந்து கலெக்ட் ஆகுது. அந்த டேங்க்கில் வந்து உங்களுக்கு ஏர் கான்டாக்ட் கிடைக்கிற மாதிரி வந்து ஓப்பன்லேயே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கு 3 டேங்க்கும். இது ஆல்ரெடி அவங்க மேனுவல் அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷன் வந்து எக்ஸிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வித் ஆட்டோ பேக் வாஷிங் கூட கொடுத்துட்டோம். கீழேருந்து வர்ற போர் வாட்டர் வந்து இந்த 3 சின்டாக்ஸ் டேங்க்கில் வந்து இன்டர் கனெக்ஷன் இருக்கிறதுனால 3த்துலேயும் வந்து ஈவனாக ஃபில் ஆகுது. ஓப்பன் கான்டாக்ட் இருக்கிறதுனால வந்து வாட்டரில் வந்து நல்ல ஏரேஷன் வந்து இங்கே நடக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் வாட்டரோட கலர் நீங்களே பாருங்கள் எவ்வளோ டர்ன் ஆகிடுச்சின்னு வந்து. அங்கே கீழே பார்த்த வாட்டருக்கும் இங்கே பார்க்குற வாட்டருக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு நல்ல டர்னான எல்லோ வந்து மிரிண்டா கலரில் இருக்குது வாட்டர். ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த வாட்டர் தான் வந்து நம்ம ட்ரீட் பண்ணி கிளியர் வாட்டராக வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். வாட்டரோட கலரை நீங்களே பார்க்கலாம். இதுதான் சாம்பிள். ஸோ இந்த மாதிரி வந்து அயன் வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து வரும்போது வந்து கிளியராக வந்து திருப்பி வந்து கொஞ்சம் ஆக்சிடேஷன், அதாவது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆனவங்க தான் ஒரிஜினல் கலருக்கே வந்து அது டர்ன் ஆகும். அதுக்கு வந்து சில மினிட்ஸ் இல்லைன்னா சில மணி நேரங்கள் கூட ஆகலாம். இது இல்லாமல் வந்து சில வாட்டர் வந்து வரும்போதே வந்து இந்த கலர்லேயே வரும். அது எப்போவுமே இதே கலர்லேயே மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு போர் வாட்டருக்கு நம்ம டைரக்ட் ஃபில்ட்ரேஷன் கூட டைரெக்டாக வந்து எலிமினேஷன் சிஸ்டம் வந்து ஆன்லைன்லேயே கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் வரும்போது ஒயிட்டாக வந்து இல்லைன்னா க்ளவுடியாக வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக டர்ன் ஆகிற அயன் வாட்டருக்கு வந்து நம்ம ஏரேஷன், இன்ஜெக்ஷன், அப்புறம் ஃபில்ட்ரேஷன் கொடுக்கறது தான் வந்து சேஃப். ஸோ இது வந்து ஏற்கனவே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மேனுவல் அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷன். இந்த மாதிரி வந்து பேக் வாஷிங், ரின்சிங் எல்லாமே வந்து நம்ம ரொட்டீனாக வந்து மேனுவலாக வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது வரும். மேனுவல் அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷனில் ஆட்டோமேட்டிக் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் அது ஆட்டோ பேக் வாஷிங் வந்து லிட்டர்ஸ்லேயோ இல்லைன்னா ஃப்ளோ பேஸை யூஸ் பண்ணியோ இல்லைன்னா டைம் பேஸை யூஸ் பண்ணியோ நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி அதை வந்து நம்ம ஆட்டோமேட்டடாகவே ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம வந்து சிஸ்டமை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ வந்து இவங்களுக்கு ஒரு நாளைக்கு கன்சப்ஷன் வந்து 3000 லிட்டரு. ஸோ அதனால் அந்த 3000 லிட்டர் வந்து இன்டர் கனெக்ஷனில் வந்து ஒரே லெவலில் ஃபில் ஆகும். கீழே அடிஷன், மேலே வந்து இங்கே ஏரேஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரேஷன். இதுக்கப்புறம் அந்த 3000 லிட்டர் டேங்க்கில் இருக்கிற வாட்டர் வந்து ஒரு 1/2 HP செல்ஃப் ப்ரைமிங் மோனோ பிளாக் மூலமாக செக்ஷன் ஆகி இந்த ஆட்டோ அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமில் வந்து ஃபில்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகி தான் அவங்களோட காமன் சிவில் டேங்க்குக்கு வந்து போகுது. ஸோ ஃபில்ட்ரேஷன் ஆன வாட்டர் வந்து காமன் சிவில் டேங்க்லேருந்து இந்த ஹோல் பில்டிங்க்கு வந்து சப்ளை ஆகுது. இந்த ஆட்டோ அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பர்டிகுலராக வந்து லிட்டர்ஸை கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ லிட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து பேக் வாஷிங் அண்ட் ரின்சிங் வந்து இதில் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணிவிடுவோம். அது வந்து உங்களுக்கு பர்டிகுலராக அந்த லிட்டர்ஸ் எல்லாம் வந்து யூட்டிலிட்டி ஆன பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் வாஷிங் அண்ட் ரின்சிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி அகைன் அதே பர்டிகுலர் லிட்டர்ஸை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து ரொட்டீனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ இந்த ரா போர்வெல் வாட்டர் வந்து ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் எப்படி வந்து கிளாரிட்டியான ஒரு வாட்டர் கிடைக்குதுன்றதை நீங்களே பார்க்கலாம். இது வந்து ஃபில்டர்டு வாட்டர். ஸோ பியூரிஃபிகேஷன் ஆன பிறகு வாட்டரோட கலர் நீங்களே பாருங்கள், வாட்டரோட கிளாரிட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி அந்த மிரிண்டா கலரில் இருந்த வாட்டர் வந்து நம்ம கிறிஸ்டல் கிளியராக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து வாட்டரோட குவாலிட்டி. ஸோ ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களோட கன்சப்ஷன், உங்களோட வாட்டரில் உள்ள அந்த டர்பைட் லெவல், அயன் கண்டாமினேஷன் எவ்வளோ இருக்குது, ஸோ ஆக்சிடேஷனுக்கு முன்னாடி வாட்டரோட கண்டிஷன் என்ன, அது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆன பிறகு வாட்டரோட ப்ரெசிபிடேஷன் எவ்வளோ இருக்குது, டர்பைட் எவ்வளோ ஃபார்ம் ஆகுது, ஸ்லெட்ஜ் எவ்வளோ ஃபார்ம் ஆகுதுன்றதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஏரேஷன் டேங்கை வந்து பிளான் பண்ணி அந்த ஏரேஷன் டேங்க்லேருந்து தான் வந்து உங்களுக்கு ரீசர்க்குலேஷன் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் படி இந்த அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷனை நம்ம மேனுவலாகவோ ஆட்டோமேட்டிக்காகவோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களோட கன்சப்ஷன், அப்போ உங்களோட வாட்டர் நம்ம ப்ரேயர் டெஸ்ட்டு எடுத்து அதில் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் வந்து ஃபிசிக்கலாக உங்களுக்கு வாட்டரோட கலர் எப்படி இருக்குன்றதுலாம் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த ஃபில்ட்ரேஷனை கால்குலேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க ஏற்கனவே வந்து காமனாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு மேனுவல் சிஸ்டமை மெயின்டைன் பண்ணுறது வந்து டிபெண்டன்சி எல்லாரையும் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகும். ஆட்டோமேட்டிக் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ரெஃப்ரெஷிங் வந்து அதுவே பண்ணிக்கும். ஸோ வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் வாஷிங் அண்ட் ரின்சிங் இது ரொட்டீனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து அந்த போர்வெல் மோட்டருக்கு வந்து ஒரு சென்சார் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது போர்வெல் டு அந்த ஏரேஷன் 3000 லிட்டர் டேங்க்குக்கு வந்து ஒரு சென்சார் வந்து பாஸ் ஆகுது. அந்த சென்சார்லேருந்து அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ரைமிங் ஆஃப் ஹெச்பி மோட்டருக்கு வந்து ஒரு சென்சார் தனியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் வந்து சிவில் டேங்க்குக்கு போகுது. அதாவது இந்த ஆஃப் ஹெச்பி மோட்டர்லேருந்து அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமில் வந்து ஃபில்டர் ஆகி வந்து யூட்டிலிட்டிக்கு போகிற வாட்டர் வந்து சிவில் டேங்க்கில் விழுற வாட்டருக்கு ஒரு சென்சார் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் போர்வெல்லேருந்து வர வாட்டருக்கும் வந்து ஒரு சென்சார் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க சின்டெக்ஸ் டேங்க்கில். அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி போகிற யூட்டிலிட்டி டேங்க்கு சிவில் டேங்க்குக்கும் வந்து ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வந்து இங்கே இருக்குது. அதனால் வந்து ஓவர்ஃப்ளோ ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இது வந்து ஒரு டைமிங் பிட்வீனில் வந்து மார்னிங் வந்து அந்த ரா வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரேஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் ஆகி வர வாட்டரோட குவாலிட்டி இதுதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ணி விசிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சொல்யூஷனை தரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. Aish RO is always by your side. Contact us.